முதல்ல இந்த 3 வகையாக பிரிச்சுக்குவோம். ஒன்று, கடந்த 15 ஆண்டுகளாக அதிமுக திமுக செஞ்ச நல்ல மக்கள் நலத்திட்டங்கள். அதே அதிமுக செஞ்சதை அதிமுக ஆட்சி காலத்தில் கூட தாலிக்கு தங்கம், மடிக்கண்ணி போன்றவர்களை அதே அதிமுக ஆட்சியை நிறுத்தியது. ஏன் அந்த 15 வருஷம் சுருக்கிறீங்க? சொல்லிட்டு அதான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். அந்த திட்டங்களை கூட இந்த அரசு அம்மா உணவகம், ஆடு வளர்ப்பு, அதே மாதிரி தாலிக்கு தங்கம், அதே போன்று உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த மடிக்கணினி, மிதிவண்டி கூட வித்தியாசமான மிதிவண்டி வித், அதாவது ஹெல்மெட்டு வித் பாட்டிலோட. இது அதிமுக செஞ்சதை அப்படியே நல்ல திட்டங்களை தொடர்றாங்க. திமுக செஞ்ச அதே மகளிர் உரிமை தொகையிலிருந்து மாணவிகள் எல்லாருக்கும் உள்ளதை அப்படியே செய்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். அம்மா உணவகம் போன்ற சில விஷயங்கள் திமுக ஆட்சியில் செய்யலை. அதிமுக ஆட்சியிலே அம்மா செஞ்சதை அதுக்கு பிறகு வந்து ஐயா செய்யலை. இப்படி எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இன்னைக்கு மக்கள் நல திட்டங்களை செய்கிறாரு. 2, மகாத்மா காந்தி பேரை மாற்றுறது மட்டுமல்ல, மாநிலங்களுக்கு சுமையை கொடுக்குறாங்க. 25-75 இருந்ததை 40 ஆக்குறாங்க. ஏற்கனவே மாநிலங்களுடைய வரிகளை பூரா பறிச்சுட்டாங்க. மகாத்மா காந்தியை விட இந்த தேசத்தில் யார் உயர்ந்தவர்கள்? பிரதமர் மோடி, மகாத்மா 2 பேர் குஜராத்தில் பிறந்திருக்கலாம். 2 பேரில் யார் உயர்ந்தவர்கள்? அதனால் சம்பந்தமே இல்லாமல் பேரை வச்சு மாற்றுறது இல்லை. அதே பேரை வச்சு நீங்கள் நல்லது செஞ்சால் பரவாயில்ல. ஏன் செஞ்சிச்சுன்னு சொல்கிறேன். மாநில அரசுக்கு சுமையை கொடுத்த மோடி அரசை விட ஒரு வீடு கட்டுறதுக்கு 3 லட்சம் முந்தைய அரசு கொடுத்தது, இவங்க 5 லட்சம் கொடுக்குறாங்க. சிந்திச்சு பாருங்க. இதான் நீங்கள் விளங்கணும். 3 லட்சம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட மேற்கொண்டு 1-2 லட்சம் வாங்கி தான் கட்ட முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போ 5 லட்சத்தில் அவங்க கட்ட முடியும். இதுதான் வித்தியாசம். ஏற்கனவே நடந்ததில் 3 லட்சம் கொடுத்ததில் அவங்களால கட்ட முடியாமல் அந்த பயனாளர்களும் பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயம், கான்ட்ராக்ட் பிரச்சனை. அப்படின்னா காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் தான். ஏற்கனவே காமராஜர் கொண்டு வந்த திட்டம் தான் மதிய உணவு திட்டம். சென்னையில் மட்டும் போடுறது நீதி கட்சி, சென்னையில் மட்டும். அப்போ அதை வந்து சத்துணவு திட்டம்னு எம்ஜிஆர் மாற்றினார். நம்ம கேள்வி கேட்கல. அந்த சத்துணவு திட்டம் வந்து தொடருது. அதனால் பேர் மாற்றுறது முக்கியம் இல்லை. என்ன செஞ்சுருக்காங்க? 2000 கோடி அதிகப்படுத்தி இந்த காலை உணர்வை இன்னும் அதிகமான வகுப்பு மாணவர்களுக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க. அதனால் பேர் மாற்றிருக்காங்க. ஒரு திட்டத்தை கூடுதலாக செய்யும் போது அந்த மாற்றம் வருது. பல திட்டங்களை அதிமுக திட்டங்களை திமுக மாற்றியிருக்கிறது, திமுக திட்டங்களை அதிமுக மாற்றியிருக்கு. அதனால் பேர் மாற்றத்தில் ஒரு காரணத்தோடு மாற்றுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இப்படி இந்த அரசு பழைய திட்டங்கள் புதுசாக என்னென்ன செஞ்சுருக்காங்க? அது 717 மதுக்கடைகளை நீக்கிறதா இருக்கட்டும், 200 யூனிட் கொடுத்ததாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு 5 ஆண்டுகளாக மொத்தமாக கொடுத்தது 12,000 கோடி. நல்லா புரிஞ்சுக்குங்க. இவங்க வந்து 2 மாதத்தில் இந்த 3ஆம் நேற்று விலை சேர்த்தா சுமார் 7,000 கோடி கிட்ட அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் கொடுப்பாங்க. இந்த கொடுத்த ரூபா எப்போ உள்ளது தெரியுமா? 25-26க்கு உள்ளது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ விவசாயிகளுக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, கரும்பு விலை 4,000 சொல்லி அப்பப்போ பொதுவாக கேட்பாங்க. 3,000, 3,200, இன்னைக்கு 4,000க்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நெல் விலையை கூட அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ விவசாயிகளுக்கும் அதை செஞ்சுருக்காங்க. அப்போ எல்லா வகையிலும் வந்து இன்னைக்கு புதுசாக பல்வேறு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் சீரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏற்கனவே உள்ள திட்டங்களை எதையும் குறைக்காம புது திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது போக உங்களுக்கு வந்து இது வந்து அவங்க செஞ்சக்கூடிய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் 1 லட்சம் கோடி நீங்களே எடுத்து சொன்னீங்க. ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. எது? நம்முடைய முதலீட்டாளர்கள்ட்ட 2 மாதத்துக்குள்ளே ஏற்பாடு பண்ணி 3ஆவது மாதம் கொண்டு வந்து 1 லட்சம் கோடி முதலீட்டாளர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ரைட். இதெல்லாம் போக 2 விஷயம். ஊழல் ஒழிப்பை பொறுத்தவரை இன்றைக்கு மக்கள் பேசக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. கான்ட்ராக்டர்கள் இதுவரை நாங்கள் 30% பார்ட்டி ஃபண்டு கொடுத்தோம், எங்களுக்கு இல்லைங்கிறாங்க. அதனால் திட்டத்தை குறைக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம், உத்தண்டி திருவாமியூர் 2,400 ரூபாய்க்கு இந்த திட்டத்தை டெண்டர் கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த 1,600-700 செய்கிறதுக்கு ஆள் தயாராகிட்டாங்க. எத்தனை 100 கோடி மக்களுக்கு மிச்சம் ஆகுது. டெண்டர் மட்டுமல்ல, வரைமுறைப்படுத்துவது, வீடுகளை கட்டுவது விஷயத்தில் சிஎம்டியில் ஏற்கனவே 2 அமைப்பு இருந்துச்சு. அதை ஒன்றாக்கி நேரடியாக சிஎம்டியே கொடுக்கலான்ட்டாங்க. இது ஒரு விஷயம். நான் முடிச்சுக்கிறேன். என்னென்ன ஆர்டிஓ ஆஃபீஸு, பத்திரப்பதிவு ஆஃபீஸு எல்லாத்துலேயுமே இன்னைக்கு ஊழல் இல்லாத ஒரு நிலைமை. பள்ளிகளை புதுப்பிப்பதை 1 வருஷத்துக்கு உள்ள புதுப்பி
புதுப்பிக்கணும் 5 லட்சம் கொடுக்கணும். அது இப்போ 3 வருஷம் கழிச்சு புதுப்பித்தாலே போதும். அதுக்கு காசு இல்லை. இப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் பட்டா விஷயத்தில் புதுசாக பட்டா வழங்க போகிற விஷயத்தில் இவ்வளவுலையும் என்ன செய்கிறாங்கன்னா ரெவன்யூவையும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸையும் ஒன்றிணைக்கிறது மட்டுமல்ல, உடனடியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸை ஆன்லைனில் 17ஆம் தேதியிலிருந்து வெளியிலேருந்து நீங்கள் செய்ய முடியும். அவதுங்க எச்சரிக்கையார் மட்டும் இல்லை, அவர் மரியாதை இல்லாமல் பேசுகிறான்னு சொன்னாங்க. இங்கே மட்டும் மாண்புமிகு முதல்வர் விஜய் என்ன மதிக்கிறாங்களா? நம்ம மேலே இங்கே பேசும்போதே ஜோசப் விஜய் தான் சொல்கிறாங்க, மாண்பு முதல்வர்னு கூட சொல்கிறது. அதனால் அது ஒரு விஷயம். நான் கேட்குறதுங்க, அவங்க வேற மாநிலங்க, இவங்க வேற மாநிலங்க. காங்கிரஸ் முதலமைச்சர் அவர் யாரா இருந்தா எங்களுக்கு என்னங்க? தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வரலன்னா அவர் காங்கிரஸ் முதல்வராக இருந்தானே, வேற யாரா இருந்தானே? எங்க தலைவர் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு இந்த 3 பேர் படுகொலையில கூட எங்க கட்சி தலைவர் தாரகை கட்படுத்த பேசியிருக்காங்க. மாணிக்கம் தாகூர் காவிரி விஷயத்தில் பேசியிருக்காரு. எங்களுக்கு யார் என்பது முக்கியம் இல்லை, தமிழ்நாடு மக்கள் தான் முக்கியம், காவிரி தான் முக்கியம். அவர் பொங்கலூர் மணிகண்டன் கேட்டார், சட்டம் ஒழுங்கு கேட்டார் இல்லையா? 5 ஆண்டுகளில் 8900 கொலைகள், இரட்டை கொலை மட்டும் 3720, பாலியல் குற்றங்கள் 20090. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நாளைக்கு அந்த காலகட்டத்தில் 5லேருந்து 6 கொலைகள் இருந்திருக்காங்க. சட்டம் ஒழுங்கு விசிடுவோம். எல்லா கட்சியும் கூட்டணி இருந்தால் தேர்தல் தான் கூட்டணி இல்லைங்க. இன்னைக்கு இங்கே வந்து பேசுறீங்கல்ல? வாங்க, இன்னைக்கு தான் பேசுறதில்ல. தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலுக்கு மட்டும்தான். சரி, அதோட முடிஞ்சு போயிடும். அந்தந்த கட்சி தனித்தனி கட்சி அவங்கவுங்க விருப்பத்துக்கு எங்கேயும் அவங்களுடைய இதை செய்யலாம். இது இந்தியாவில் இல்லை, உலகம் முழுக்க நடக்கிற விஷயம். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாரத பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அன்னைக்கு 11 டிஎம்சி விடுன்னு சொன்னார். ஏன்னா அவர் சொன்னா தான் அவருக்கு கீழே தான் ஜல்சக்தி இருக்கு, அவருக்கு கீழே தான் ஒழுங்காற்று ஆணையம் இருக்கு. இன்னைக்கு அதிமுக என்ன செஞ்சிருக்கணும்? கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பிரதமரை கூப்பிட்டு பேசியிருக்கணும். ரொம்ப புரிஞ்சுக்குங்க, ராகுல் காந்தி பிரதமரும் இல்லை, முதல்வரும் இல்லை. இந்தியாவில் முதல் செய்ய வேண்டிய ஆள் யாரு? பிரதமராக ராகுல் காந்தி இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இன்றைய ஆட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு சிறப்பான பல விஷயங்கள், திறன் பயிற்சி 12 லட்சம் மாணவர்களுக்கும் 1 லட்சம் இளைஞர்களுக்கும் திறன் பயிற்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னைக்கு ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு இல்லை, எனக்கு நீங்க நேரமே கொடுக்கல, எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இந்த நேரம் உங்க மூலமா சொல்லிடுறேன். எடப்பாடியார் நீட்டு கொண்டு வந்தார். அவர் செஞ்ச ஒரு 7.5%. அதன் விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு 300லேருந்து 400 மாணவர்கள் அரசு பள்ளி கிராமப்புறம் ஏழை மாணவர்கள் போறாங்க. அதுக்கு முன்னே வெறும் 34, 35, 33 தான் போனாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, மீதி 2.5% பாண்டிச்சேரி கொடுக்க மாதிரி இந்த அரசு கொடுக்கணும். அதுக்கு 110 நாளைக்கே இந்த வருஷம் 100க்கு மேல கிடைக்கும். நேரமே நீங்க கொடுக்கல.